ஒரு நாள் ஒரு மனிதன் தனது மகனின் உடலை விலங்குகள் சாப்பிடாமல் இருக்க அதன் மீது விஷத்தை ஊற்றிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். ஆனால் அவர் சென்ற சில நொடிகளில் ஒரு கழுகு அந்த சிறுவனின் மீது வந்து கொடூரமாக கொத்தத் தொடங்குகிறது. கடுமையான வலியால் திடீரென விழித்துக் கொண்ட சிறுவன் கழுகை விரட்டி விடுகிறான். அப்போதுதான் தன்னை ஒரு உயரமான மலையின் விளிம்பில் தனியாக விட்டுச் சென்றிருப்பதை உணர்கிறான். பயந்து போன அவன் அப்பா அப்பா என்று கத்துகிறான். ஆனால் பதில் சொல்ல யாரும் இல்லை. கீழே இறங்க முயற்சிக்கிறான். அப்போது அவன் கால் தவறி பள்ளத்தாக்கில் விழப்போகிறான். அதிர்ஷ்டவசமாக அருகிலிருந்த ஒரு பாறையை பிடித்துக் கொண்டு உயிர் தப்புகிறான். அதே நேரத்தில் கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழையால் பாறைகள் மிகவும் வழுக்கலாக மாறுகின்றன. சிறுவனின் சக்தியும் மெதுவாக குறைகிறது. இனி வேறு வழியில்லை என்று நினைத்த அவன் கீழே குதிக்க முடிவு செய்கிறான். அடுத்த நாள் சேற்றில் கிடந்தபடி விழித்துக் கொள்கிறான். அவனுடைய கால் மோசமாக காயமடைந்திருக்கிறது. சுற்றிலும் யாரும் இல்லை. தவழ்ந்தபடியே ஒரு சிறிய நீர்த்தொட்டியை அடைந்து தண்ணீர் குடிக்கிறான். பிறகு மீண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக 2 பாறைகளுக்கு நடுவே தனது காலை பொருத்தி பலமாக திருப்புகிறான். இடம் மாறியிருந்த எலும்பு மீண்டும் சரியாக அமைகிறது. சில குச்சிகளை வைத்து காலுக்கு கட்டு போட்டு நொண்டியபடி நடக்க ஆரம்பிக்கிறான். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் மலையின் உச்சியை அடைகிறான். ஆனால் அங்கே அவனுக்காக காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. அவன் பெயர் பொறிக்கப்பட்ட கல்லறை. அவனுடைய பழங்குடியினர் அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்து கைவிட்டு சென்று விட்டனர். மனவேதனையில் அவன் தரையில் விழுகிறான். அப்போது தூரத்தில் ஓநாய்களின் ஊளையிடும் சத்தம் கேட்கிறது. சிறிது நேரத்தில் ஓநாய்களின் கூட்டம் அவனை நோக்கி வேகமாக ஓடி வருகிறது. உயிர் பிழைக்க அவன் ஓடுகிறான். முன்னால் இருந்த பெரிய மரத்தில் ஏற முயற்சிக்கும் போது ஒரு ஓநாய் அவன் காலை கடிக்கிறது. உடனே தனது கத்தியை எடுத்து அந்த ஓநாயை குத்துகிறான். தற்காலிகமாக ஆபத்து நீங்குகிறது. ஆனால் மற்ற ஓநாய்கள் மரத்தின் கீழே காத்திருக்கின்றன. விடியற்காலை வரை அவை அங்கேயே இருந்தன. இறுதியில் காயமடைந்த அந்த ஓநாயை மட்டும் விட்டுவிட்டு மற்றவை சென்று விடுகின்றன. சிறுவன் ஒரு குச்சியையும் கத்தியையும் சேர்த்து ஒரு ஈட்டியை உருவாக்குகிறான். பின்னர் காயமடைந்த ஓநாயை நோக்கி மெதுவாக செல்கிறான். அதை கொல்ல தயாராக இருந்தாலும் அதன் உதவியற்ற கண்களை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறுகிறது. ஈட்டியை கீழே இறக்கி விடுகிறான். ஓநாய் கடிக்காமல் இருக்க அதன் வாயை கயிற்றால் கட்டுகிறான். பிறகு அதை ஒரு குகைக்குள் கொண்டு சென்று காயங்களை சுத்தம் செய்கிறான். தண்ணீரும் கொண்டு வந்து குடிக்க வைக்கிறான். அந்த நாளிலிருந்து சிறுவனும் ஓநாயும் ஒருவரை ஒருவர் நம்பி அதே குகையில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். காலம் கடக்கிறது. சிறுவனின் காயம் முழுமையாக குணமடைகிறது. அதன் பிறகு தனது பழங்குடியினரிடம் திரும்பிச் செல்ல முடிவு செய்கிறான். ஆனால் ஓநாய் அவன் கழுத்தில் இருந்த துணியை பிடித்து இழுக்கிறது. அவனை பிரிய விரும்பவில்லை. சிறுவன் அதற்கு விடைபெற்றுவிட்டு தனியாக பயணத்தை தொடங்குகிறான். ஆனால் அவன் எங்கு சென்றாலும் ஓநாய் அவனை பின்தொடர்கிறது. அவன் விரட்டினாலும் அது போகவில்லை. இறுதியில் சிறுவனும் ஓநாயும் நண்பர்களாக இணைந்து ஒன்றாக வீட்டை நோக்கி பயணிக்கிறார்கள்.